welcome back to my channel. In this video I am going to explain Amazon product image rules in a very simple way. So many people upload your image but listing get rejected, right? So today I will show you the correct image size rules, especially in the Amazon 80% of image rules. So let's get into the video. ஸோ எதுக்காக அமேசானோட ப்ராடக்ட் இமேஜ் ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஸை நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஏன் லிஸ்டிங் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற ரீசனே நமக்கு தெரியாமல் இருக்கும். அது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமேஜில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம அமேசான் சைடில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமேசான் ப்ராடக்ட் இமேஜ் ரூல்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ரூல் நம்பர் 1. The main image must have a pure white background. Only the product should be visible. No people, no props, no text, no logos. எக்ஸாம்பிளுக்கு கீழே நான் இமேஜஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் உங்களோட இமேஜஸை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் எந்த ஒரு லோகோவும் மென்ஷன் ஆகிருக்கக்கூடாது. ப்ரீவியஸாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தர் வந்து அவரோட இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணேன், எனக்கு அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்ஆக்டிவ்னு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் பண்ணியிருந்தக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்துட்டு அதர் செல்லரோட பிராண்ட் நேம்ஸ் வந்து அதில் மென்ஷன் ஆகிருந்தது. ஸோ நம்ம அதர் ப்ராடக்ட் வாங்கினா கூட நம்ம வந்துட்டு அதை செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல ரூல்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக எந்த ஒரு லோகோ வாட்டர் மார்க்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறவங்க, மெயினாக வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது நம்ம அதில் வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா தான் நம்மளோட லிஸ்டிங் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது. Rule number 2. The product should cover around 85% of the image. If the product is too small, zoom will not work. Bigger, clear image help customer trust the product. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லாவே ரொம்ப விசிபிளாக கிளியராக உங்கள் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறைய ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ண முடியும், பீப்புளும் ட்ரஸ்ட் பண்ணி அதை வாங்குவாங்க. ரூல் நம்பர் 3. யூ மஸ்ட் நாட் ஆட் ப்ரைஸ் ஆர் டிஸ்கவுண்ட், பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது, அப்புறம் அதுக்கான ஆஃபர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மீஷோவில் வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் காம்போவாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இது ஒரு செல்லோ டேப்னு வச்சுக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு காம்போவாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜில் இது கூட காம்போ அப்படின்ற நேமை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து காம்போவாக இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இமேஜில் நீங்கள் வந்துட்டு செல்லோ டேப்க்கு காம்போவாக அனதர் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அதுவுமே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகாது. ஸோ வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 100% ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட எல்லா வேர்ட்ஸையுமே வந்துட்டு நீங்கள் டைட்டிலில் போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி ஹைலைட்டாக எந்த வேர்ட்ஸையுமே கொடுக்கவே கூடாது. அமேசானில் சில ரூல்ஸும் இருக்குது. அதாவது உங்களோட ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு காட்டுறது, ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான சில வேர்ட்ஸ் எல்லாம் அமேசானில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. எனி டெக்ஸ்ட் ஆன் த மெயின் இமேஜ் கேன் காஸ் ரிஜெக்ஷன். ஓகே. ரூல் நம்பர் 4. மினிமம் இமேஜ் சைஸ் வந்து 1000 பிக்சலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கம்மியாகவோ இல்லை சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சம்டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட இமேஜஸ் வந்து அதில் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் அமேசான் சைடு வெப்சைட்டில் பார்க்கும்போது உங்களோட இமேஜஸ் வந்து அங்கே இருக்காது, சப்ரேஷனில் வந்துட்டு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் உங்களோட மெயின் ரீசனாக இருக்கும். ப்ராப்பரான பிக்சரில் வந்துட்டு நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ரெடி பண்ண பார்த்துக்கோங்க. இமேஜ் must be sharp and clear. No blur, no noise, no pixel break. இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. High quality image increase sales and reduce returns. Rule number 5. For secondary images, Amazon's allow lifestyle image. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க இல்லையா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலை எப்படி வந்துட்டு அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை வந்துட்டு ஒரு சம் பீப்புள் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் இன்சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா. அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் செகண்ட் இமேஜஸில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இமேஜஸில் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணி காட்ட விரும்புகிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு உங்களோட செகண்ட் பேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 6.
Misleading product size, color, accessories not included in the package, adult or unshipped content, fake or edited image that change the product. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இமேஜஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பேபிஸ் வச்சுட்டு வந்து விளையாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் இமேஜஸ் இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வராது. ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜில் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கையில் இந்த மாதிரி வச்சுட்டு இது ஸ்மால் சைஸ் அப்படின்னு காட்டுறது இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. இது ஸ்மால் சைஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சைஸஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு போடணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் செகண்ட் இமேஜஸில் இதோட லென்த் அண்ட் வித்தை வந்துட்டு நீங்கள் சார்ட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு பீப்புள்ஸ் இது என்ன சைஸஸில் இருக்குது அப்படின்றத காமிச்சிப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இமேஜஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அன்வான்ட் கண்டென்ட் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. இஃப் யூ ஃபாலோ திஸ் அமேசான் இமேஜ் ரூல்ஸ் யூர் லிஸ்டிங் அப்ரூவல் வில் பி ஃபாஸ்டர் அண்ட் யுவர் சேல்ஸ் வில் பி இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக அமேசான் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ். அந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் எந்த ஒரு நேம்ஸோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அவங்க வேற எதையுமே அவங்க ஹைலைட் பண்ணி காட்டல. அந்த ப்ராடக்டோட இமேஜஸ் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியுது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜ். நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ இதே மாதிரி நீங்களும் கிளியராக ரெடி பண்ணிக்கோங்க, ஒன்லி ஒயிட் பேக்ரவுண்டில். நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான எல்லாத்தையுமே அவங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி தான் என்னென்ன வந்து பண்ணுறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத. ஜஸ்ட் நீங்கள் இப்போது இது எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதோட திக்னஸ் எப்படி இருக்கும், இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கண்டெய்னர்ஸ்லாம் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து கிராம்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 9 ஷேப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் அந்த இது வச்சுருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அந்த இமேஜஸ் பார்த்தாலே ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத இமேஜஸ் மூலமாகவே வந்து கஸ்டமருக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்மளால எதையுமே ஓப்பன் மவுத்தாக சொல்ல முடியாது. ஸோ இமேஜஸ் மூலமாக தான் நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்றதுனால நம்மளோட இமேஜஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேபிஸ் வந்து இதை ப்ளே பண்ணுற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட இமேஜஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸோ இப்போ எப்படி இமேஜ் வந்து பெர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் இமேஜஸில் நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபர் இல்லாதனால நீங்களாவே ஓனாக எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்த இமேஜஸ்க்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிளர்ராகவும் சேஞ்ச் ஆகும். அப்லோட் பண்ணும்போது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் லிஸ்டிங் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இமேஜஸும் நீங்கள் அப்லோட் பண்ணது இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த பிக்சரில் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்றது அங்கே காட்டாது இல்லையா. ஸோ வந்துட்டு நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் பார்க்கும்போது கரெக்டாக தானே அந்த சைஸஸ்க்கு இருக்குது, அப்புறம் ஏன் எப்படி ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த இமேஜஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கிறனால அதை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேன்வாவை வந்து யூஸ் பண்ணி உங்களோடது வந்துட்டு சைஸஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி சைஸஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போது பெஸ்ட் நமக்கு ஃபோட்டோகிராஃபர் இல்லையே, ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் நம்ம எப்படி பெஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறையவே டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ ChatGPT யூஸ் பண்ணி ப்ராப்பரான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜை பெர்ஃபெக்டாக எப்படி ப்ரொஃபஷனல் லுக்கில் கொண்டு வருது அப்படின்றத நான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜஸோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.